I think you should. மகா இரக்கங்களுக்கும் கிருபைகளுக்கும் காரணமாக இருக்கிற பரலோக பிதா ஆகிய தேவனுக்கும் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி தம்முடைய உயிரை கொடுத்து ரத்தத்தினாலே நம்மளை கழுவியிருக்கிற குமாரனுக்காகவும் இன்று நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Glory be to God the Father, to God the Son, and God the Holy Spirit. Amen. Greetings to you all, my dear brothers and sisters in Christ. We welcome you for this evening lockdown family prayer fellowship. On behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House, we welcome you, we bless you for this evening togetherness fellowship. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் மகிமைப்படுவாராக. பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனை வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். விடுதலை ஜெப வீட்டிலிருந்தும் விடுதலை ஊழியர்களிலிருந்தும் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அது மத்தியில் இருக்கக்கூடிய அருமை மகள் வர்ஷா அவர்கள் முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Varsha to come forward and to lead us all in prayer in the opening prayer.
இருக்கிறேன் சுவாமி. நல்லது. நன்றி சுவாமி. நன்றி ஏசப்பா. ஏசப்பா அந்த அற்புதமான நாளை கொடுத்துருக்கா நன்றி சுவாமி. ஏசப்பா அநேக பேர் இந்த நாள் இல்லை சுவாமி. மனசுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தவங்க எனக்கு இல்லை சுவாமி. ஆனா நீங்க பாதுகாத்து வச்சு இந்த 6 மாசத்துக்காக செஞ்சு சுவாமி. இந்த நாள் வரைக்கும் 21ஆம் தேதி வரைக்கும் நீங்க பாதுகாத்து வச்சிருக்கீங்க சுவாமி. அக்கா நன்றி ஏசப்பா. ஏசப்பா எங்களோட தேவையெல்லாம் செஞ்சுட்டு கொடுத்துருக்கீங்க. எங்களை பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கீங்க சுவாமி. அநேக பேருக்கு இல்லாத ஒரு கிளாஸே வச்சு சுவாமி. ஏசப்பா அநேக பேர் உங்களை விட்டு விலகி போயிருக்கவங்க ரொம்ப அறியாம தூரமா விலகி போயிருக்காங்க சுவாமி. ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த மீட்டிங் மூலமா எப்படி பேசிட்டு இருக்கீங்க, எங்களை வழிநடத்திட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க சுவாமி. எனக்கு நன்றி சுவாமி. நன்றி ஏசப்பா. ஏசப்பா இன்னைக்கு இந்த மீட்டிங் உங்க கையில படுத்துறீங்க சுவாமி. ஏசப்பா இன்னைக்கு யார் யாரெல்லாம் வரணும் நீங்க சுத்தமா இருக்கிறாங்களோ எல்லாரும் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க சுவாமி. அவங்களுக்காக இருக்க அந்த கடைக்கெல்லாம் தூக்கி போட்டு சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க சுவாமி. ஏசப்பா இந்த மீட்டிங் முழுவதும் கையில படுத்துறீங்க சுவாமி. God bless the instruments, bless all of our instrument selections. ஏசப்பா நாங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மைக்ல இருந்து அந்த கீபோர்ட்ல இருந்து அந்த யூஸ் பண்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஆசிரியர் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆசிரியர் ஏசப்பா. ஏசப்பா எங்களுக்கு எந்த ஒரு இன்டர்நெட் லாகோ இல்லை, கனெக்டிவிட்டிஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுவாமி உங்களை முழு மனதோடு நாங்கள் ஃபுல்லா ஆராதிக்கிறோம். எங்களுக்கு வரப்போ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் எங்களை காப்பாற்றணும். எல்லா டிஸ்ட்ராக்ஷன் தகத்துக்கு போடுங்க சுவாமி. ஏசப்பா நாங்க உங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி நாங்கள் கொடுக்காம இருந்தா சுவாமி. அதை நாங்கள் முழு மனசோடு நாங்கள் பங்கேற்கணும். எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம எங்களை ஃபோக்கஸ் பண்ண ஸ்ட்ரென்த்தை தாங்க சுவாமி. ஏசப்பா எங்களுக்கு நாங்கள் எங்க கூட பேசுங்க சுவாமி. ஏசப்பா I give God's family into your hands, சுவாமி. God bless them abundantly. ஏசப்பா put the right words let down as we talk to us சுவாமி. ஏசப்பா நீங்க பாட போற பாடல்கள் சாட்சி வசனம் சுவாமி எல்லாத்தையும் உங்க கையில படிக்க சுவாமி. நீங்களே ஆசீர்வதிச்சு தாங்க ஏசப்பா. ஏசப்பா I give the family into your hands சுவாமி. ஏசப்பா இந்த லாக்டவுன் டைம் சுவாமி இந்த குடும்பத்தை அற்புதமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சுவாமி. அதான் நன்றி தகப்பனே. God bless the family abundantly சுவாமி. அவங்களோட பேர்லாம் பண்ணிட்டு தாங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க protect them from all evils and temptations. ஏசப்பா அந்த குடும்பத்தை சமாளித்து தாங்க சுவாமி. ஏசப்பா bless the family abundantly. ஏசப்பா மினிஸ்ட்ரி உங்க கையில படிக்கணும் சுவாமி. ஏசப்பா மினிஸ்ட்ரிக்காக நீ என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த பிளான்ஸ் வழியில அந்த குடும்பத்தை வழிநடத்தி தாங்க சுவாமி. மீண்டுமாய் தகப்பனே இந்த மினிஸ்ட்ரி உங்க கையில படிக்கிறேன். மீட்டிங் உங்க கையில படிக்கணும் சுவாமி. வர தடைப்பட்டு இருக்க குடும்பங்களுக்கா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லாரும் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க சுவாமி. நீங்களே பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழிநடத்த ஆசைப்படுறேன் சுவாமி. All this ask in your most blessed master's and holy name Jesus Christ. Amen. 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 கர்த்தர் தாமே மகளை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை கூட்டத்திலே நாம் அனைவரும் இணைந்து தேவனை துதிக்கும்படியாய் கர்த்தர் செய்திருக்கிற பெரிய கிருபைக்காக ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இன்னும் வல்லமையுள்ள காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆசீர்வாதம் உள்ள காரியங்களை நமக்கு கட்டளையிடுவாராக. சேர்ந்து பாடுவோம். ஒரு அருமையான எப்பொழுதும் பாடுகின்ற ஒரு கவி, தமிழிலும் ஆங்கிலத்திலும் சேர்ந்து பாடுவோம். Let's sing the usual chorus and receive God's blessings and sanctify ourselves. நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம் இந்த பாடல் மூலமாக. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நாம், விடுதலை பெற்ற நாம் விசுவாசித்து தேவனுடைய ஆராதனையை நாம் கலந்து கொள்வோம். முதல் பாடலை சேர்ந்து பாடுவோம், தேவனை ஆராதிப்போம். Let's sing and glorify God and magnify His name and praise His name
as you've been sanctified and purified and received the blessings from God and have received the deliverance and cure. Let's sing and glorify Him. தமிழ் பாடல். அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். தேவன் தாமே மென்மேலும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் முன்னடை கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வழிகள் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து
வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஒரு பாடலை கொடுத்து அந்த பாடலை நம்மை பாட வைத்து அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியே கிருபை செய்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். Glory be to God for the wonderful song that God has provided for us to sing and glorify, and with that we receive the blessings from Him. Glory be to God. Responsible psalm for today is Psalms chapter 114 verse 1 to 9. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதம் 114வது அதிகாரம் 1-9 வசனங்கள் எடுத்தவர்கள் தேவ மகிமைக்கென்று வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Praise Lord, brother. இஸ்ரவேல் எகிப்திலும் யோகோப்பின் குடும்பத்திலும் அந்நிய பாஷைக்காரனும் ஜனத்தில் நின்று புறப்பட்ட போது யூதா அவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலத்திலும் இஸ்ரவேல் அவர்களுக்கு ராஜ்யமாயிற்று. கடல் கண்டு விலகி ஓடித்து யோர்தான் 12 திரும்பினது. மலைகள் ஆடுகளையும் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துளிர்ந்தது. கடல் நீ விலகி சேர்ந்ததுக்கும் யோர்தான் தானே நீ பிணையிட்டு திரும்புகிறது போல. மலைகளை நீங்கள் அடக்க தலையர் போலவும் குன்றுகளை நீங்கள் ஆட்டு குட்டிகளைப் போலவும் துள்ளி இருக்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியை நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யோகத்தினுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவன் கண்மலையை கண்ணீர்கள் இடமாகவும் கற்பாறையை மீது விட்டாய் மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார், பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் அவருடைய திட்டங்களை சுத்தத்தை இவரது குடும்பத்தின் மீது கர்த்தர் அருள்வாராக. Amen. Glory be to God. May God bless the words and may God bless the family who happen to read it. May God bless them abundantly in all their endeavors. Second song, it's an English song. Let's sing and glorify God and praise His name. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். When I was hungry, Lord, you fed me. When I was hungry, Lord, you fed me. When I was hungry, Lord, you fed me. And I just thank you all the days of my life. Oh Lord, I thank you. I really thank you. I just thank you all the days of my life. Oh Lord, I thank you. I really thank you. I just thank you all the days of my life. When I was thirsty, Lord, you filled me. When I was thirsty, and Lord, you filled me. When I was thirsty, and Lord, you filled me. And I just thank you all the days of my life. Oh Lord, I thank you. I really thank you. I just thank you all the days of my life. Oh Lord, I thank you. I really thank you. I just thank you all the days of my life.
I was worthless, Lord, you bought me. When I was worthless, Lord, you bought me. When I was worthless, Lord, you bought me. And I just thank you all the days of my life. Oh Lord, I thank you. I really thank you. I just thank you all the days of my life. Oh Lord, I thank you. I really thank you. I just thank you all the days of my life. Oh Lord, I thank you. I really thank you. I just thank you all the days of my life. Oh Lord, I thank you. I really thank you. I just thank you all the days of my life. Hallelujah. Glory be to God. When I'm thirst, when I'm hunger, my God gave me everything. Glory be to God. நான் தாகமாக இருக்கும் பொழுது எனக்கு என் தாகத்தை தீர்த்த என் தேவன், நான் பசியா இருக்கும் பொழுது என் பசியை ஆற்றின தேவன். நன்றி செலுத்துகிறேன் அருமையான ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 20 to 22 வசனங்கள் எடுத்தவர்கள் தேவமகிமைக்காக வாசிக்கும்படியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். 2 Samuel chapter 21 verse 20 to 22. Please read and get the God's blessings for you and your family. And there was yet a battle in Gath. There was a man of great stature that had on every hand 6 fingers, and on every foot 6 toes, 24 in number. And he also was born and when he defied Israel, Jonathan, the son of Shimeah, the brother of David, slew him. These 4 were born to the giant in Gath, and fell by the hand of David and by the hand of his servants. And Amen. இன்னும் ஒரு யுத்தம் காத் ஊரில் நடந்தபோது அங்கே நெட்டையான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல்களுள்ளவன். இவனும் ராட்சத பிரிவியமாய் இருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனான சிமியாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டினான். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள் என்பதே. Hallelujah. Glory be to God. May God bless the words. May God bless the family who happen to read it. கர்த்தர் தாமே இந்த வசனங்களையும் இந்த வாசித்த குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 3வது பாடல் ஒரு தமிழ் பாடல், தெரிந்த பாடல், சேர்ந்து பாடியவனை ஆராதிப்போம். Third song, it's a Tamil song. Let's praise and worship God by singing his praise from our mouth. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார்.
கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34, 37 வசனங்கள், 34 37 வசனங்கள் எடுத்தவர்கள் தேவமைக்காக வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 Samuel chapter 17 verse 34 to 37. Please read and get the God's blessings for you and your family. And David said unto Saul, Thy servant kept his father's sheep, and there came a lion and a bear and took a lamb out of the flock. Amen. Sister, continue to study till 37, sister, if you can. Yes. And I went out after him and smote him and delivered it out of his mouth. And when he arose against me, I caught him by his beard and smote him and slew him. Thy servant slew both the lion and the bear, and this uncircumcised Philistine
shall be as one of them, seeing he hath defined the armors of the living God. David said, moreover, the Lord that delivered me out of the paw of the lion and out of the paw of the bear, he will deliver me out of the hand of this Philistine. And Saul said unto David, go, and the Lord be with thee. Amen. Amen. Hallelujah. May God's name be glorified. May God bless the family. Happen to read these words. May God lift them, uplift them, protect them, deliver them, cure them, heal them. May God make them as a living testimony wherever they are. கர்த்தர் தாமே இந்த வசன ஆசீர்வதிப்பாராக. இந்த வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. அவர்களுடைய எல்லா சுகவீனங்களையும் எடுத்து போட்டு விலகலையும் எடுத்து போட்டு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து விடுதலை கொடுத்து கர்த்தர் எங்க இருக்கிறார்களோ அவர்களை சாட்சி வைப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. God bless his words too. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நான்காவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல், சேர்ந்து பாடுவோம். A fourth song, it's an English song. Let's sing and glorify and praise God together. Create in me a clean heart, O God, and renew your right spirit within me. Create in me a clean heart, O God, and renew your right spirit within me. Cast me not away from thy presence, O Lord, and take not thy Holy Spirit from me. Restore unto me the joy of thy salvation, and renew your right spirit within me. Yeah, yeah, yeah. And renew your right spirit within me. Create in me a clean heart, O God, and renew your right spirit within me. Create in me a clean heart, O God, and in your right spirit within me. Let's sing together. Cast me not away from thy presence, O Lord, and take not thy Holy Spirit from me. Restore unto me the joy of thy salvation, and renew your right spirit within me. Yeah, yeah, yeah. And renew your right spirit within me. Hallelujah. Amen. Hallelujah. Glory be to God. Hallelujah. 1 Samuel chapter 17 verse 45. Please read and get the God's blessings for you and your family. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம் எடுத்தவர்கள் தேவமகிமைக்காக வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Then said David to the Philistine, thou comest to me with a sword, and with a spear, and with a shield. But I come to thee in the name of the Lord of hosts, the God of armies of Israel, whom thou hast defied. Amen. Amen. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்பதே. கர்த்தர் தாமே வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் மென்மேலும் இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை மென்மேலும் ஆஸ்வதிப்பாராக. அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் அவருடைய சித்தத்தை கொண்டு ரட்சிப்பாராக. May God bless the family who happen to read it. May God bless them according to his richness and glory. Amen and amen. Hallelujah. Amen. May God bless his words too. இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக.
சாட்சியின் நேரம், சாட்சியின் தருணம். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிற அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் தேவனுக்கு மகிமையாக சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் சாட்சி சொல்லும் பொழுது பரலோகத்திலே அநேக தேவதூதர்கள் கர்த்தரை கம்பீரித்து ஆர்ப்பரித்து அவரை மகிமைப்படுத்துவார்கள். Please share testimonies for the glory of God. May God talk to you so that when you share the testimonies for the glory of God, you'll be blessed more and more, where the angels in the heaven going to praise God and magnify His name. சுருக்கமாக சாட்சியை நீங்கள் சொல்லும்படியாய் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Please share your testimony to glorify God and short and sweet. Glory be to God. Testimony time, சாட்சி நேரம். Always will be at starting trouble like a bike, like a car. ஒரு வண்டி ஆரம்பிக்கும் போது எப்படி ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குமோ அதே போல ஒரு சாட்சி இருக்கும் போது சொல்லும் பொழுது ஒரு சின்ன ஒரு காலதாமதம் ஏற்படும். சாட்சிகளை நீங்கள் தேவனுக்கு மகிமையாக நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சாட்சிகளை ஆசீர்வதிக்கிறார். When you happen to share your testimonies for the glory of God, and God is really watching on you and He wants to bless you and He wants you to say that from your own mouth. So please share and glorify God and magnify His name. சாட்சிகளை நீங்கள் சொல்லும்படியாய் தேவனை ஆராதிக்கும்படியாய் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பேர் வினு ஸ்டான்லி. என்னுடைய கசின் சிஸ்டர் தான் ரேஷ்மா ஷேலி. நான் கர்த்தரை தெரிஞ்சுக்கிறது, கர்த்தரை என்ன தொட்டு 11 வருஷம் ஆச்சு. கர்த்தரோட ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எங்க குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, நான் ஒருத்தன் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன். மிச்சம் இருக்கிற எல்லாருமே கத்தோலிக்கா பேக்ரவுண்ட்ல தான் இருக்கிறாங்க. கர்த்தரோட கிருபையினால சென்னையிலையும் இந்தியாவுக்கு வெளியிலையும் ஊழியம் செய்யறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். படிச்ச படிப்போ அறிவோ அல்ல, படித்தது வெறும் 10வது மலையாளம் தான், தமிழ் கூட ஒழுங்கா பேச தெரியாது. ஆனா கர்த்தரோட கிருபையினால இந்த ஒரு 11 வருஷத்துல 12,700 பேரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர பரலோகத்தின் கிருபை கிடைச்சது. நானும் குடும்பமா இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். ஒரு 2-3 நாளா தான் பரிசுத்தாவியானவருடைய ஏவுதலின்படி ஷேர்லி சிஸ்டர் நான் கூப்பிட்டேன். ஆனா எனக்கு பிரதர் ஒரு ஊழியக்காரங்கிறது தெரியாது. ஆனா கர்த்தருடைய விருப்பத்தின்படி எங்களை இந்த நாட்கள்ல ஒன்று சேர்த்த தேவனுக்கு நான் மகிமைப்படுத்துகிறேன். நாங்க நேரத்துல இருந்து பல மணி நேரம் பேசணும். எங்களுக்கு பேசுறதுக்கு உலக பிரகாரமான எந்த ஒரு காரியம் இல்லை. சாட்சி சொல்லணும்னா நிறைய இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு சமயம் கர்த்தரை அனுமதிச்சா அவங்க கூட சாட்சியத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எங்களுக்காகவும் எங்களோட ஊழியங்களுக்காகவும் எல்லார் இடத்துலையும் ஜெபவனப்பட்ட கேட்டுக்கொண்டு இந்த சாட்சியத்தை Praise the Lord. Hallelujah. Glory be to God. ஒரு அருமையான ஒரு சாட்சியை நீங்கள் கேட்டீர்கள். அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் வினு ஸ்டான்லி அவர்கள் என்னுடைய மனைவியினுடைய சகோதரன். இவர் கோயம்புத்தூர் மாவட்டத்திலே நியூ ஜெனரேஷன் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி என்ற ஒரு ஊழியத்திலே கர்த்தர் அவரை அதிகமாக பயன்படுத்துகிறார். குடும்பமாக கணவனும் மனைவியுமாக பிள்ளைகளுமாக தாயுமாக இணைந்து அநேகருக்கு கர்த்தரை பற்றி சொல்லியும் சாட்சிகளை பகிர்ந்து கொண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கர்த்தருக்கு சாட்சியாக அவர் வாழ்கிற வாழ்க்கையை அவர்கள் சொல்லும் பொழுது மெய் சிலிர்த்து போனது. கர்த்தர் இன்னும் அதிகமாக அவர்களை பயன்படுத்துவார். இந்த நாளிலே விடுதலையின் ஜெப வீட்டிலே இந்த ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற அருமை சகோதரர் வினு ஸ்டான்லி அவர்களையும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய மருமகள் மற்றும் தாயார் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். இந்த ஐக்கியத்திலே உங்களை வரவேற்பிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். விடுதலையின் ஊழியத்தின் சார்பிலே அவர்களுடைய மகனும் மகளும் நம்மோடு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் ஹோலி லவ் பாக்ஸ் என்று கூடிய இன்னொரு நபர், உங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே சாட்சிகளை ஆசீர்வதிப்பார். இந்த சாட்சி நிமித்தமாய் சகோதரருடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. ஆமென். Any more testimonies for the glory of God? சாட்சி நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அருமையான சாட்சியை நான் சொல்ல போகிறேன். நேற்றைய தினத்திலே
டே பிஃபோர் எஸ்டர்டே, நேற்றைய முந்தின நாள் மீட்டிங்ல இருக்கும் பொழுது திடீர்னு ஃபோன், என்னுடைய ஒரு ஃபோன் சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகி ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் நான் என்ன பண்ணேன், ஒரு அப்டேட்டை நான் அப்டேட் பண்ணேன். இது வந்து அந்த ஃபோனுக்கு வராத அப்டேட், பட் அப்டேட் பண்ணேன். ஒருவேளை ஏதாவது இருக்குமோ, போயிருக்குமோ, இல்லை ஃபோன் கீழே விழுந்துச்சா என்னன்னு தெரியல. ஃபோன் ஆனே ஆகல. சுவிட்ச் ஆன் பண்றேன், ஆனே ஆகல. சார்ஜ் போடுறேன், சார்ஜ் நிக்கல, சார்ஜே ஏறல. யோசித்து கொண்டே இருந்தேன். அடுத்த நாள் காலை சரி நான் யோசித்தேன், இந்த ஒரு ஃபோனை, மொபைல் ஃபோனை நான் ஊழியத்துக்கு நான் பயன்படுத்துகிறேன். ஆண்டவரே நீர் இதை ஆசீர்வதிக்கும் தருமாறு நான் ஜெபிக்கிறேன் என்று ஜெபித்து விட்டு என்னுடைய தாயிடத்துல சென்று சுசேஷிக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்தேன். ஜெபம் பண்ணி கொடுங்க, கையில வச்சு ஜெபனையை போட்டு ஜெபம் பண்ணி கொடுங்க. ஏன்னா இப்பதான் உங்க ஃபோன் ரெடி பண்ணிருக்கிறோம். திருப்பி இது எவ்வளவு செலவு வைக்கும்னு தெரியல, கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. இது கடைக்கு போயிட்டு இது தேவையில்லாத செலவு வச்சுட்டு இந்த மாதத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது வரக்கூடாது. ஃபோன் ஆன் ஆகணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தேன். கர்த்தருடைய நாம் மையப்பட்டது, ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அவர்கள் ஜெபித்து கொடுத்தார்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் என்று நான் ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணேன். ஃபோன் அழகா சுவிட்ச் ஆன் ஆச்சு. சார்ஜ் போட்டேன், சார்ஜ் நிக்குது. இப்போ அந்த ஃபோன்ல தான் நான் பார்க்க போனீங்கன்னா இன்னொரு டிவைஸ் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருபைக்காக நன்றி. இந்த மாதத்துல ஏற்கனவே வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி, அதுக்கப்புறம் ஏசி ரிப்பேர் ஆகி, பல செலவுகள் இருந்த போதிலும் கர்த்தர் எல்லாத்தையும் சந்தித்து கொடுத்தார். எங்க இந்த போனை எக்ஸ்ட்ரா செலவு வச்சிட போது, இல்லை ஒரு புது போன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கணுமோ அப்படின்னு நினைச்சேன். கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஜெபத்தின் மாத்திரத்திலே, விசுவாசத்தின் மாத்திரத்திலே என்னுடைய மொபைல் போன் வேலை செய்ய ஆரம்பித்தது. கர்த்தர் மகிமையாய் செயல்பட்டார். இந்த நாளில் வெளியே சென்று வரும்படியாய், இன்னும் ஒரு சில காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்தார். இன்னும் அதிகமான நபர்களுக்கு சாட்சியை சொல்லும்படியாக, சத்தியத்தை சொல்லும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேவன் ஒரு புதிய ஒரு ஐக்கியத்தை ஒரு சகோதரன் நாமத்தில் இருக்கிற வேணு ஸ்டான்லி சகோதரனோடு இணைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நன்றி பாராட்டுகிறேன், மகிமை செலுத்துகிறேன், துதி செலுத்துகிறேன் கர்த்தருக்கு. ஆமென். I share my testimony for the glory of God, and may God's name be magnified. Any more testimonies? Please share testimonies. The more and more you utter the word from your mouth, and you've been blessed every second, every minute. ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நாழிகையும் நீங்கள் கிறிஸ்துவுக்கு என்று நீங்கள் சாட்சியை நீங்கள் பகிரும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நாமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். Holy Spirit is listening to your testimony. Any more testimonies? Hallelujah. Glory be to God. Hallelujah. Amen. Okay. இந்த நாளிலே மிகவும் வேகமாக நான் முடிக்கப் போகிறேன். காரணம், இந்த ஆராதனையை முடித்த பின்பு இன்னொரு ஆராதனையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை பகிரும்படியாய், கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாய் நான் அதனுடைய லிங்கை உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களால் முடிந்தால் நீங்களும் இந்த ஆராதனை முடிந்த பிறகு அந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை தாழ்மையாய் பட்சமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். I thank and glorify God for all that blessed life that He has given, restored everything in my life. Let's sing a thanking song and get into the word of God. நன்றி பாடலை பாடி தேவ செய்திகள் கடந்து செல்வோம். யாராவது சாட்சி சொல்ல இருக்கிறீங்களா? Any more testimonies for the glory of God? Okay. சேர்ந்து பாடுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம் ஒரு நிமிடம். Let's close our eyes and look unto God for a minute. Our loving Heavenly Father, we thank you for this wonderful moment.
Lord, for all the grace and mercy that you've been providing us, endured, we glorify your name. உம்முடைய ஒரு ஆசீர்வாதத்திலும் உம்முடைய கிருபையிலும் இரக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் கொடுக்கிற இந்த ஒரு சுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் பேச நாங்கள் கேட்கும்படி கிருபை செய்தருளும். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியா, நாங்கள் புரிந்து கொள்ளும்படியா தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்களுடைய மன கண்களை நீங்கள் திறந்து கொடுங்க. உம்முடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர். இன்னும் அதிகமாக முன் நெருங்கி வாழும்படி கிருபை செய்யுங்க. Lord, bless each and every word that we're going to lead, and every word that you're going to talk to us, let it get marked in our mind and our heart, to get more closer to you, to look onto you, to believe in you, to trust in you. In Jesus' mighty miraculous name we pray. Amen and amen. Amen. விடுதலின் ஊழியத்திலிருந்து உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும், புதிதாக வந்திருக்கிற சகோதர சகோதரிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். I greet and welcome every sister and brother who's been a part of this ministry and who have just made a decision to be over here out of God's will, and especially for the new brothers and sisters who've been joining us today. May God's glory and anointing be along with you now and forevermore. Amen. இந்த நாட்களிலே நாம் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு முக்கிய ஒரு காரணம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு கிருபை, ஒரு ஸ்லாக்கியம். Many do not have this in their life, but we have it. இந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் மனதில் எழக்கூடிய ஒரு பிக்சர், ஒரு படம், இட்ஸ் when you see, இந்த இடத்துல பார்க்க போறீங்க, ஒரு சின்ன கவன் இருக்கு, ஒரு ஸ்லிங், ஒரு உண்டிகோல், கூழாங்கற்கள் இருக்கு, ஒருத்தர் கையில் இருக்குது, அது 5 கூழாங்கற்கள். இதை நீங்க பார்க்கும் பொழுதே உங்களுக்கு நல்லா தெரியும், இது தாவீதை பற்றி நாம் படித்துக் கொள்ள போகிறோம் என்பதை. We're going to read about David. ஏற்கனவே பல சர்மன்ல பல செய்திகளை நீங்க கேட்டிருக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம படித்திருக்கிறோன்றது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். தாவீதை பற்றி, தாவீது எப்படி ஆண்டவரோடு இருந்தார், ஆண்டவர் எப்படி தாவீதுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கினார், எப்படி பாதுகாத்தார், எப்படி ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனை பிற்காலத்திலே பெரிய ராஜாவாக்கினார், அந்த ஒரு வம்சத்திலே தேவன் பிறந்திருக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயமே. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போற விஷயம், with what he went and fought against Goliath. எதை வைத்து கோலியாத்திடம் சென்று தாவீது வெற்றி கண்டார். நான் வேகமாக முடிக்கப் போகிறேன். ஏற்கனவே வசனங்களை நாம் வாசித்து விட்டோம். என்னோடு நீங்கள் வேகமாக வரும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். Please travel with me as fast as you can. In 2 Samuel chapter 21 verse 20, if you see, இன்னும் ஒரு யுத்தம் காத் ஊரில் நடந்த போது அங்கே நெட்டையான ஒரு மனுஷன் இருந்தான். இது இந்த இடத்துல ஒரு போர் நடக்குது, ஒரு பேட்டில் நடக்குது. எங்க? காத் பட்டணத்துல. அப்போ அங்க நெட்டையான ஒரு மனுஷன் இருந்தான். இவனை ராட்சதன் அப்ப சொல்லல, ஒரு நெட்டையான மனுஷன் தான் சொல்றாங்க. ஏன்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கூட where was a man of great stature, that is what mentioned. It was not mentioned of anything like giant. Then comes the word, ஒரு மனுஷன் இருந்தான், அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும், 6 toes and 6 feet, ஆக 24 விரல்களா இருந்தான். 24 he had in number. இவனும் ராட்சத பிறவியா இருந்த. அப்ப என்ன அர்த்தம்னா, இவன் பிறக்கும் பொழுது ஒரு ராட்சதனுக்கு பிறந்திருக்கிறான். இவன் முழுவதுமாக ஒரு ராட்சதன் ஆகவில்லை, இவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். இவன் ஒரு வாலிபனா இருக்கலாம், ஒருவேளை ஒரு சின்ன பிள்ளையா இருக்கலாம், இல்ல வளர்ந்து கொண்டிருக்கிற பிரயாத்தில் இருக்கலாம். ஏன்னா முதல் வசனத்துல நீங்க பார்க்கும்பொழுது 2வது வழியில கூட்டிருக்கிறது நெட்டையான ஒரு மனுஷன், a great stature man. Then it says அவனுக்கு 24 விரல் இருக்குது, 24 இது இருக்குது. So இவன் ராட்சத பிறவியா இருந்து, he should be born to a giant or he is born to a giant, confirming. இப்போ இவன் இந்த போர்ல போகும்பொழுது இவன் ஒரு வாலிபனோ இல்ல ஒரு சின்ன பையனோ இருந்திருக்கணும். ஆனா இவனை பார்த்து எதிரிகள் பயந்து போகிற காரியம் அளவுக்கு இவனுடைய உடல் வாகும், இவனுடைய ஒரு உயரமும், இவனுடைய ஒரு பலமும் இருந்துச்சு. Where enemies were scared to look at him because he was tall among everyone. He was caring because of his features and of his look and of his macho muscles. இப்படியா இருக்கும் பொழுது நாம சில நேரங்களில் பார்க்கும் பொழுது ரொம்ப உயரமா அப்படியே பயங்கரமா இருக்கும் பொழுது நம்ம பக்கத்துல போறதுக்கு பயப்படுவோம். நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம், எங்க தட்டிடுவாரோ நம்ம கீழே விடுறோன்ற பயம் இருக்கும். இப்படியாக இந்த பெலிஸ்தர்கள் இவனை பயன்படுத்தினார்கள். காரணம், எதிரிகள் இவனை பார்த்து மிரண்டோடி ஒரு பயம், ஒரு அச்சம் வரணும். தொடர்ச்சியை வாசிக்க போகிறோம். அவன் என்ன பண்ணானா, இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய சிமியோனை குமாரனாகிய யோனத்தானை அவன் வெட்டினான். இப்ப நம்ம பாக்குறோம்,
இந்த இடத்துல பார்க்கும் பொழுது another kind of a thing. இந்த 4 பேரும் காத் ஊரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். Now it is confirmed that he is born to a giant. ஒரு ராட்சதனுக்கு பிறந்திருக்கிறான். இவனுக்கு கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, இவன் சகோதரர்களா இருக்கிறாங்க, நம்மளுக்கு இங்க தெரிய வருது. இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். எங்க இந்த இடத்துல ஒரு போர்ல நீங்க பார்க்கும் பொழுது ஏற்கனவே இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது 21ஆம் அதிகார வசனத்துல இவன் போர்ல பார்த்திருக்கிறான். ஆனா இது ஏதோ ஒரு காரணத்துல இந்த இடத்துல இவனுடைய சகோதரர்கள் மடிந்து போற காரியத்தையும் இந்த இடத்துல ஒரு ரிவெஞ்ச் ஆண்டர் வைக்கிறார். ரிவெஞ்ச், ஸ்வீட் ரிவெஞ்ச். நம்ம பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணம். ஆனா ஆண்டர் பழி வாங்குறாரு பாருங்க, எப்படி வாங்குறாருன்னு பாருங்க. அவனுடைய உயிர், அவனுடைய சாவு எப்படி இருக்கணும்ன்றது பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34வது வசனம். இங்க நம்ம பார்க்க போறது தாவீதை பற்றி. Now so long we happen to read about Goliath, now we going to read about David. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. இவன் சொல்றது என்னன்னா, ஒரு சின்ன பையன் கிட்ட நம்ம கதை கேட்டோம், எப்படி சொல்லுவானா, அந்த கதை எப்படி சொல்லுவானா, அங்கிள் நாங்க போனல அங்கிள், இதெல்லாம் ஆச்சு அங்கிள், அடிச்ச அங்கிள், கல் எடுத்த அந்த நாய் மேல, இப்படி சொல்ற மாதிரி ஒரு ராஜா கிட்ட தாவீது சொல்றான், ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்துருது, மந்திர ஆட்டை பிடித்து கொண்டதுன்னு சொல்றான். அப்புறம் அவன் சொல்றான், அதை தொடர்ந்து போய் நான் அதை அடித்து அதன் வாய்க்கும் தப்பி விட்டேன், அது என் மேல் பாய்ந்த போது அதன் தாடியை பிடித்து கிழித்து அடித்து ஒதுத்து கொன்று போட்டேன். இவன் சொல்றது எல்லாமே ஒரு சின்ன பையன் சொல்ற கதையா இல்லை. ஏன்னா இவன் சொல்றது எல்லாமே ஒரு பெரிய வளர்ந்த ஆம்பளை, ஒரு நல்ல ஒரு பலமுள்ள ஒரு ஆண் பண்ணக்கூடிய வேலையா இருந்தது. ஒரு யூத்ல இருக்கக்கூடிய ஒரு ஜுவனைல் பண்ற ஆக்டே கிடையாது, இது வாலிபன் பண்ணக்கூடிய ஒரு செயலே கிடையாது. அப்படி இருந்தாலும் இளரத்தம்னா கூட இந்த அளவுக்கு கிழித்து போட்டோம்னா தைரியமா சொல்ல முடியாது. அப்போ என்ன அவனுக்குள்ள இருந்ததுன்னா, ஆண்டவருடைய ஒரு பலம், ஒரு சத்துவம் அவன் மீது இருந்தது. The God's strength was there on him. The God's the magnanimous glory was on him. அவருடைய பெரிதான ஒரு கிருபை அவன் மீது இருந்திருக்கிறபடினாலே இதையெல்லாம் அவன் செய்து போட்டான். காரணம் நம்ம பார்க்கிறோம், அவனுடைய சகோதரர்கள் எல்லாருமே இந்த இடத்துல ராணுவத்தில் இருக்கிறாங்க, மனிதர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். All his brothers were killing the enemies where they were in the army, but here this boy happens to do everything. அவன் சொல்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, சிங்கத்தை பிடிச்சி கீழ்ச்சி போட்டேன், ஒரு கரடியை பிடிச்சி அடிச்சு போட்டேன், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகள் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனோட தேவனுடைய செயல் நிந்தித்தானே என்றான். நீங்க சொல்ற விஷயம் பாருங்க, சிங்கத்தையும் கரடியையும் அவன் என்ன பண்றான்னா, ஒரு சாதாரணமா அடைச்ச அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு, அதையே நான் இது பண்ணி போட்டேன், இந்த விருத்த சேதனம் இல்லாத, கர்த்தரோட உடன்படிக்கை இல்லாமல், கர்த்தரோட வாழ முடியாமல், கர்த்தருடைய ஒரு சன்னிதானத்துல இல்லாத இந்த ஒரு மனுஷன் எனக்கு ஏமாத்திரம், இவெல்லாம் அந்த மிருகத்தை போல இவனும் ஒருத்தன், நான் அதை அச்சத்துக்கு தூக்கி போட்டுருவேன் அசால்ட்டா அப்படின்னு சொல்றான். அவன் ஜீவனோட தேவனுடைய செயலில் நிந்தித்தானே என்றான். அவனோட பெரிய கஷ்டம் என்னன்னா, he has been defied the armies of the living God. ஒரு ஜீவனுள்ள ஒரு தேவன் அவருடைய ஒரு ராணுவத்தை, அவருடைய பெயரை, அவருடைய பிரஸ்தாபத்தோட மகிமையை இவன் நிந்திக்கிறானே. He is being defined the true God, the living God and his army. இன்றைக்கு சவுல் ராஜாவா இருக்கிறாரு, இன்னைக்கு சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரு, இன்னைக்கு இவ்வளவு பேர் ராணுவத்தில் இருக்கிறாங்கன்னா இது ஆண்டவருடைய சுத்தமா இருக்குது. இது ஆண்டவருடைய சுத்தத்தை, ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற இந்த ராணுவத்தை, தேவனுடைய ராணுவத்தை இவன் நிந்திக்கிறானே, என் ஆண்டவர் நிந்திக்கிறானே, இதுதான் அவனுடைய முக்கியமான கோபம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அழகா ஒரு 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 ரிவெஞ்ச். What we happen to read in the first verse, in the verse லிங்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு இமேஜினேஷன், ஒரு கிரியேட்டிவிட்டி, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போம். இதனுடைய ஒரு அங்க ஆண்டவர் வச்சிட்டார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். என்ன சொல்றான், அதெல்லாம் ஆண்டவர் காப்பாத்திட்டாரு, இதெல்லாம் ஏமாத்திரம். ஏன்னா இவன் என்ன பண்ணிட்டான், அந்த சிங்கத்தையும் கரடியுமே கொண்டுட்டு அது ஒண்ணுமே இல்லைன்ட்டான், அதுக்கு கீழே மனுஷனை கொண்டான்ட்டான். இன்னும் எத்தனை பேர் சிங்கத்தையும் கரடியும் நம்ம துரத்தி வந்தா பயப்படுவோம். ஒரு மனுஷன் துரத்தி வரான்னா அந்த மனுஷனை நம்ம டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா தேக்வாண்டா, கராத்தே, கும்ஃபு எல்லாம் வச்சிருக்கிறோம். அப்படி எல்லாம் ஒரு கட்டையை தூக்கி அடிப்போம், ஒரு கல்லை தூக்கி அடிப்போம், ஒரு வலை ஏதாவது போடுவோம், இல்ல கத்தி எடுத்து குத்த வருவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம் தற்காத்துக்கிறதுக்கு. ஆனா இவன் என்ன சொல்றான், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் நான் காப்பாத்தல, என்ன நான் காப்பாத்தல, தப்பு வித்த கர்த்தர், என் கர்த்தர் காப்பாத்திட்டானா இந்த பெலிஸ்தனோட கைக்கும் தப்பிப்பார், இவெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஊதி தள்ளுவார் அப்படின்னு சொல்றான். எப்பேற்பட்ட விசுவாசம்! ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தோட ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நேர்ந்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் கோலியாத்தை போன்று விஸ்வரூபம் எடுத்து ஒரு மலையை போன்று முன்னே வந்து நின்றாலும், தேவன் நம்மோடு இருக்கிற பட்சத்திலே இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை, நாம் ஊதி போடும் தூசியாக. ஹல்லேலூயா.
எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், அன்றைக்கு தாவீதுக்குள்ள இருந்த ஒரு பெரிதான ஒரு கிருபை, ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, அவனுக்குள்ள இருந்த தெய்வன் மேல இருந்த ஒரு பற்று. அவங்க அப்பாவை சொல்லியிருந்தா கூட அவன் அவ்வளவு கோபப்பட்டிருக்க மாட்டான் பொழுது. என்னுடைய ராஜா, என்னுடைய தேவன், என்னுடைய கடவுளுடைய ராணுவத்தை சொல்லிட்டான். அவ்வளவு ஒரு கோபம். சொல்றான், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்பி வைத்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பிப்பார், இவெல்லாம் ஏமாத்திரம் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, சவுலுக்கு புரிஞ்சு போச்சு, இவ்வளவோ சொல்றானே, ஒரு சிங்கத்தை கிழிக்கிறான்றான், ஒரு கரடியை கொன்று போட்டான்றான், இவெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஊதி தள்ளுவேன்றான். அப்போ இதெல்லாம் சொல்லும் வார்த்தை சொல்றான், இதை கர்த்தரனை காப்பாத்துவார்ன்றான். அப்போ நான் பயந்துட்டேன், இவன் தைரியமா இருக்கிறான். அப்போ ஒரு ஆண்டர் இவன் கூட இருக்க. அப்பவே லேசா ஒரு லைட்னிங் தண்டர், ஒரு லேசா ஒரு இடி மின்னல் இடிச்சிருக்கும் சவுலுடைய மனதுல. கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். He is blessing. சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா இந்த நேரத்திலே அவனுடைய ஆசீர்வாதத்தை அந்த தாவீதுக்கு கொடுக்கிறான். கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக. Go and the Lord be with thee. இன்றைக்கு நம்ம வீட்டுல இருந்து நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா நான் எக்ஸாம் எழுத போறேன், கொஞ்சம் ஜாம் பண்ணீங்க, போ நல்லா எழுது, ஆண்டவன் கூட இருப்பார். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ அப்பா கிட்ட சொல்லிட்டு போவோம், அப்பா நான் இன்டர்வியூ போறேன்ப்பா, நல்லா ஆன்சர் பண்ணுப்பா, கடவுள் வார்த்தையை போடுவார். இதே போல இங்க தாவீது சொல்ற நிமித்தமா சவுல் சொல்றாரு, கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். இன்று நீங்க சொல்லிக்கங்க, கர்த்தர் என்னோட கூட இருப்பார். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். நீங்க சொல்ல 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 கர்த்தர் நம்மோட கூட இருக்க போகிறார். இனி நாம் காண்கின்ற இந்த பெலிஸ்தியனை, இந்த கோலியாத்தை நம் வாழ்க்கை நாம் காண மாட்டோம். மலை போன்ற பிரச்சனைகள், கடல் போன்ற, சமுத்திரம் போன்ற ஆழ்த்துகின்ற பிரச்சனை வாழ்க்கையில வந்தாலும் இதை நாம் எதிர்நோக்கும்படிய கர்த்தர் நமக்கு பெரிய கட்டளை கொடுப்பார், ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய கொலாயத்தை எல்லாம் பயந்துட்டோம், கொரோனா, COVID-19, அவ்வளவுதான். வேக்சினேஷனை போடு, ஷீல்டை போடு, ஆமரை போடு, இங்க போ அங்க போ, மஞ்சளை சாப்பிடு, அப்புறம் கபசப குடிநீரை குடி, உட்காந்து பப்பாளி இலைய தின்னு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, டயட்ல இப்படி வெள்ளப்பாவை தொற்றாத. இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஒரு கோலியாத்தை பிசாசு நம்ம என்ன பண்றோம், மத்தியில கொடுக்கறான். எப்படி கொடுக்கறான்னா, பயந்து போயிடணும், ஆடி போயிடணும், ஹைட்டை பார்த்து பயந்துடணும், கண்ணை பார்த்து பயந்துடணும், பெரிய மண்டையை பார்த்து பயந்துடணும், கத்தியே அவ்வளவு பெருசு இருக்குது, இதெல்லாம் பார்த்து பயந்துடணும். அவன் நடந்தானா அவ்வளவு ஹைட் இருக்கிறான், அவனுடைய ஷேடோ நிழலே நம்ம மறைஞ்சிருவோம். இப்படியா இந்த நோயை பற்றி நமக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். உங்களோட இருப்பது யார்? அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, நீங்க மாத்தி எழுதுங்க, அப்பொழுது தேவன் உன்னை பார்த்து சொன்ன காரியம், நான் உன்னோட இருப்பேன். ஆமென். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். ஹalleluya. My God is going to be along with me. The Lord will fight for me my battle. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு போகிற வழியிலே எகிப்திலிருந்து வரும் பொழுது அவர்களை அந்த செங்கடலிலே காப்பாற்றின தேவன் இன்று உங்களுக்கு என்னோடு இன்று அசைவாடி கொண்டிருக்கிறார் பரிசுத்தாவினாலே. ஹalleluya. எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையும், நான் உன்னோடனே கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடனே இருப்பேன். I'm not going to leave you nor forsake you. I'm going to be along with you. I'm going to deliver you. I'm going to fight your battle. மோசே சொல்றார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுடைய தேவன் உங்களுக்காக வழக்காடுவார், உங்கள் தேவன் உங்களுக்காக போர் செய்வார். You will keep quiet, will not do anything, because the great and mighty God who happened to be along with you all these years, all these ancestral line, is going to deliver you, is going to fight for your battle, is going to give you deliverance and victory. Amen. Hallelujah. Amen. வல்லமையுள்ள காரியம் இது. ஒரு பெரிய பைபிள் ஸ்டடியா எடுக்கணும், நேரத்தின் கருதி நான் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா போறேன். அடுத்த வசனம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர் நாமத்தால் இடத்தில் வருகிறேன். ஏன்னா இந்த இடத்துல முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கணும். பாத்தீங்கன்னா அவனுடைய கோலியாத்தனுடைய ஒரு ஃபெய்த், நம்பிக்கை எங்க இருந்துச்சுன்னா, அவனுடைய பட்டயத்துல, அவனுடைய ஈட்டியோட, அவனுடைய கேடகத்துல இருந்துச்சு. டிஃபென்ஸ், அஃபென்ஸ், அப்புறம் ஸ்வைப்பு, இதெல்லாம் பார்க்க போகும்போது இதெல்லாம் அவன் கத்தியை வச்சு, ஈட்டியை வச்சு எல்லாம் அவன் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க அருமையான காரியம் இங்க பாருங்க, இது எதுவுமே வானான்னு போனவன் தாவீது. என்ன அழகா சொல்றான் பாருங்க. Then said David to the Philistine, thou comest to me with a sword, with a spear and with a shield, but I come to thee in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom thou hast defiled things. இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் சுமந்து கொண்டு சொல்கிறான்.
தலை சீராவை சுமந்து கொண்டு சொல்லுகிறான். மார்க் கவசத்தை அணிந்து கொண்டிருக்கிறான். என்ன அந்த தலை சீரா, என்ன அந்த மார்க் கவசம், என்ன அந்த 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 பட்டயம் என்ன அவனுக்கு இருந்துச்சு? நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் அருமையாய் பேசிக் கொண்டிருக்கிற காலம். அவன் எடுத்து சென்றதோ 5 கற்கள். இந்த 5 கற்களிலே கர்த்தர் அவனோடு இருந்திருக்கிற ஒரு காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 5 கற்களிலே ஒவ்வொரு கற்களும் ஒன்றொன்றுக்கு சமம். முதல் கல் ஃபெய்த், 2வது கல் ட்ரஸ்ட், 3வது கல் கரேஜ், 4வது கல் ஒபீடியன்ஸ், 5வது கல் பிரைஸ். முதல் நம்பிக்கை, 2வது விசுவாசம், 3வது தைரியம், 4வது கீழ்ப்படிதல், 5வது அவன் தேவனை துதிப்பாடுகிற ஒரு காரியம். இந்த 5ஐயும் வைத்துக் கொண்டிருக்கிறான். இத அவன் 5 கல் எடுத்துட்டு போனாலும் ஒரு கல் அடிக்கிறான். அந்த கல் என்னவா இருக்கும்? ஃபெய்த். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூழல்ல போனப்ப சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீர் இருக்கிற பொருட்களை நாங்கள் வணங்குவதில்லை. Even the great God whom we serve is not going to help us. We will not bow down to your idol. That is what? The faith. இந்த விசுவாசம் இங்க இருக்குது தாவீது கிட்ட. தைரியமா போறான். 5 கூழாங்கல். அந்த 5 கூழாங்களுடைய அர்த்தம் உங்களுக்கு நான் சொல்றேன். இதை நான் ரொம்ப டீப்பா எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் நேரத்தை கழித்து நான் ரொம்ப ஃபாஸ்டா போகிறேன். எடுத்து வீசுறான். கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். எங்க இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது வசனங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இருக்குது. கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். Be thou exalted, Lord, in thine own strength, so will we sing and praise thy power. இந்த 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 சங்கீதக்காரன் எழுதக்கூடிய ஒரு அருமையான வசனம். மன்னிக்கவும், அங்க ஆதியாகமம் போட்டிருக்கு. சங்கீதக்காரன் எழுதக்கூடிய அருமையான வசனம். வண்டர்ஃபுல் வேர்ட். என்ன ஒரு அனுபவம் இல்ல. சண்டை போடும் போது ஆண்டவர் துதிக்கிறான், என் தேவனே நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இன்று நான் சகோதரனோட பேசிக் கொண்டிருக்கும் போது சகோதரன் அருமையான வார்த்தை சொன்னார். நான் ஒரு அற்புதம் நடந்த பிறகு ரூம்ல போய் டான்ஸ் ஆடினேன், கத்தி சந்தோஷமா இருந்தேன். என் ஆண்டவர் செய்யறான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ரிஜாய்ஸ் பண்றோம்? Rejoice in the Lord always, and I say again, rejoice. கர்த்தருக்குள் களிர் கூறுவது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். தாவீது இதை செய்கிறான். 5 விஷயங்கள் கர்த்தரிடத்தில் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு அவருடைய சன்னிதானத்தில் இருந்து புறப்படக்கூடிய ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் கீழ்ப்படுதலையும் துதியும் தன்னோடு வைத்துக் கொண்டு முன்பாக செல்லுகிறான். ஒரே ஒரு குழாங்கள் அடித்து நொறுக்கி விடுகிறான். Faith, trust, courage, obedience, and praise that he has. He took those 5 pebbles along with him and happened to nail on the Goliath's forehead. He smattered down him. He just smacked him down. He just pushed him down. He just dropped him down. அடிச்சு தூக்குறான். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்தவர்களாய் பாடி கீர்த்தனம் பண்ணக்கூடிய ஜனங்களாகிய நாம், வசனங்களை துதித்துக் கொண்டிருக்கிற நாம், எந்த சூழ்நிலை குறித்து நம்ம அஞ்சக்கூடாது. என்ன வந்தாலும், எப்பேற்பட்ட கோலியாத் வந்தாலும், வறுமை வருதா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், கஷ்டம் வருதா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், பணம் இல்லையா, வீட்டுல அரிசி பருப்பு இல்லையா, வீட்டுல வீடு இல்லையா, வேலை இல்லையா, ஆண்டவர் நம்மோடு இருக்கார். பல கோலியாத்துகள் வருவாங்க, பிசாசு பல கோலியாத்தை எழுப்புவான். Many Goliaths gonna come, but you have one God, a mighty, supernatural, a wonderful, a marvelous, a magnanimous, super, wonder, miraculous God we have. Amen. அருமையான ஒரு தேவன், அற்புதம் உள்ளவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்டதான ஒரு தேவனை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அருமை ஜனமே, சகோதரனே, சகோதரியே, இந்த நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய முழங்காலை முடக்கி தேவனை துதிக்கும் பொழுது, தேவனிடத்திலே நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது, உங்களுடைய விசுவாசம், நம்பிக்கை அவர் மீது இருக்கும் பொழுது உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. Nobody can come and shake you. Nobody can come and just remove you. Nobody can come and eradicate you. Nobody can come and make you destroy, because you are with those 5 stones what David had in his life. 5 கற்களை நீங்க வச்சுக்கிறீங்க. ஒரு கற்கள் 5 கற்கள் எடுத்து விட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு கல்ல அவ்வளவுதான், பிசாசு காணா போயிடுவான். உங்களுடைய பெரிய கல்லு என்ன தெரியுங்களா? பிரைஸ். துதி பாடிக்கிட்டே இருங்க ஆண்டவரே. எவ்ரி டைம், wherever you go, whatever you do, என்ன பண்றீங்களோ, பிசாசு துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். யார் ஓடுவா? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அருமையான வசனங்கள் இதிலே கொடுத்திருக்கிறார் கர்த்தர். இதை நான் இன்னும் விரிவாக வரப்போற நாட்களிலே நான் ஒரு பைபிள் ஸ்டடியாக எடுக்க போகிறேன். நேரத்தை கருதி நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் யூடியூப் வாயிலாகவும், ஃபேஸ்புக் வாயிலாகவும், ஜூம் வாயிலாகவும் கேட்டிருக்கிற ஒரு குடும்பத்தாரும், ஒரு குடும்பத்தினர் அங்கத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய அந்த 5
பலன்களையும் வரங்களையும் பெற்று அவர்கள் வாழ்க்கை நடத்துவார்களாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, glory be to God. நமது மத்தியில் இருக்கக்கூடிய அருமை சகோதரி ஜெப வீராங்கனை மேரி மனோகர் அவர்கள் வந்து முடிவு ஜெபத்தை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I call upon Sister Mary Manohar to come forward and to lead us all in the closing prayer. The same prayer request, and kindly pray for all the family sisters. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, அப்பாவுமே துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல நாளிலே தகப்பனே, இந்த நல்ல நேரத்திலே சப்பா எங்க எல்லாரையும் ஒரு மனதாய் தகப்பனே நீர் கூட்டி வந்து சேர்த்து செய்யா உடைய நிழலில் அண்டியிலே நன்றி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனுடைய பிரசன்னத்தை ஆண்டவரே ஒவ்வொருவோடு என்று வைத்தீரே சப்பா. நன்றி தகப்பனுடைய வார்த்தை ஆனது எவ்வளவு வல்லமையா இருக்கிறது ஆண்டவரே. இந்த வேதத்துல சுவாமி சொல்லுகின்ற சின்ன சின்ன காரியத்துல கூட எவ்வளவு ஒரு ஆழ்ந்த சத்தியங்கள் இருக்குது, எவ்வளவு ஒரு விளக்கங்கள் இருக்கு ஆண்டவரே. இந்த இவ்வளோ டீட்டெயில்டா சொல்ல தகப்பனே நீர் பிரதருக்கு கொடுத்திருக்கிறதான அந்த விஸ்டம்காக தேங்க்யூ ஏசப்பா. நல்ல ஆண்டவரே, நீர் உம்முடைய ஆவியானவரை நீர் அவருக்குள்ள வச்சிருக்கீங்க டாடி. அதனாலதான் எவ்வளவு அழகா ஆண்டவரை அதை வெளிப்படுத்தி ஆண்டவரே எங்கள் மத்தியில இன்றைக்கு இந்த மெசேஜ் டெலிவரி பண்ணிருக்காங்க. ஆனாலும் தகப்பனே, இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவதற்கும் ஆண்டவரே முன்பு அவருக்கு எவ்வளவு ஒரு 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 டெம்டேஷன்ஸ்குள்ள அவங்க போயிருந்திருப்பாங்க டாடி. அவருக்கு எவ்வளவு போராட்டங்கள் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிசாஸ் எத்தனை விதமான தடைகளை கொண்டு வந்திருப்பான் ஆண்டவரே. எவ்வளவு ஆண்டவரே அப்பா உங்களுக்கு தெரியும் சுவாமி. ஏன்னா காண்கின்ற தேவன் நீர் அல்லவா, உங்களுடைய பிரசனத்தை வைத்த தேவன் நீர் அல்லவா இசப்பா. இந்த நேரத்திலே இசப்பா நாங்க பிரதரை சுற்றிலும் ஆண்டவரே ஒரு அக்கினியின் வேலியை போட்டு ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உடைய ரத்தத்தினாலே நீர் பிரதரை கன்சீல் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறேன். எந்த ஒரு அந்தகார சக்தியின் கிரியைகளோ அவரை தொடாதபடிக்கு, அவர் மீது கிரியம் செய்யாதபடிக்கு, பொய்க்காரனான பிசாசின் எந்த ஒரு பொய்யும் அங்க வாய்க்காதபடிக்கு நீர் பாதுகாத்தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா வாசல்களும் அடைத்து போடும் சுவாமி. எந்த ஒரு பொறாமையின் வேற்றுமை நாவிகள் உள்ளே நுழையாதபடிக்கு காத்து கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே, நீர் எவ்வளவு வல்லமையாய் நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ அதே வல்லமையோடு சுவாமி இனி வருகிற நாட்களிலே அவரையும் அவங்க ஃபேமிலியும் நீங்க பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. இந்த தினத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நன்றி சொல்லுகிறேன் சுவாமி. இன்றைக்கு ஆண்டவரே பகிர்ந்து கொண்ட அந்த சாட்சிக்காகவும் கர்த்தரை உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களோடு இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். நாமும் மகிமைப்பட்டது தகப்பனே. ஆவியானவரே, நீர் எங்க இருக்கிறீர்களோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அப்பா, நீர் அவர்கள் மத்தியில இருந்து நீர் செய்திருக்கிறதான பெரிய காரியங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். உடைய சலாக்கத்திற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்துல எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்க ஜெபங்கள் ஆண்டவரும் கெட்டாமல் ஆண்டவரே எங்கள் பாவங்கள் தடையாயிருந்தால் எஸ்யா நீர் எடுத்து போடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்துல எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஒரு மனதின் ஆவி நீர் கட்டளையிட்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி. எஸ்யா நீர் யார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் யாரை வணங்கி கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் சர்வவல்ல தேவன் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் கூடும். பிசாசு நடுநடுங்குகின்ற நாமம் என் இயேசுவின் நாமம் ஆண்டவரே. அநேகர் சுகம் பெறுகிற நாமம் என் இயேசுவின் நாமம் ஆண்டவரே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நானே உன் தேவன் என்று சொன்னவர் இன்றைக்கு எனக்கும் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. எல்லா சூழ்நிலைகளை அறிந்து எங்களை விடுவிக்கிற நல்லவரும் வல்லவரும் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை சுற்றிலும் ஆண்டவரே 10,000 ஆண்டவரே விதவிதமாய் எது வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். நீர் எங்களோடு இருக்கிற உங்களுடைய கோலும் தடியும் எங்களை வழி நடத்துகிறது தகப்பனே. ஏசப்பா, உமக்கு சுத்தம் இல்லாமல் நீங்க அனுமதிக்காமல் எங்க வாழ்க்கையில எதுவுமே வராது, எங்களை எதுவுமே தொடாது தகப்பனே. அப்பா, உம்முடைய சித்தத்திற்கு நாங்க கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனிதனுடைய கையில விழாதபடிக்கு தகப்பனே, உம்முடைய கையில விழுந்தாலும் ஏசப்பா எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் தகப்பனே. ஏசப்பா ஐயா, நீர்தாமே எங்களுக்கு மனம் இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசுசாமி. ஆண்டவரே, இந்த தீவிரமான அந்த கொலநோய் நாட்களிலே ஆண்டவரே அநேக சுகங்களை நீர் கொடுத்திருக்கிறீர். உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இன்னும் சிலருக்கு ஆண்டவரே இந்த தொற்று இருக்கு தகப்பனே. ஐயா, நீர் அவர்களையும் சுகப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசப்பா. முக்கியமா இயேசப்பா பிரதர் ராஜ்குமார் ஐயாருக்காகவும் அவங்க மனைவிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசப்பா, அவங்களுக்கு தொண்டையில ஓட்ட போட்டு தகப்பனே அவங்களுக்கு ஆக்சிஜனும் சரி ஆண்டவரே, அவங்களுக்கு ஃபுட்டும் அதுக்குள்ளதான் கொடுக்குறாங்க. இசையா அப்பா, உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா டாடி? இந்த உலகத்தையும் இந்த அண்ட சராசங்களை படைத்து உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா டாடி? எவ்ரிதிங் இஸ் சோ சிம்பிள் டாடி. அப்பா, உங்களுக்கு ஒண்ணு இல்லாத ஒரு மண்ணுல இருந்து கூட ஒரு குருடனுக்கு கண்ணு மேல வச்சு உங்களுடைய எச்சையினால நீங்க சுகம் கொடுக்குறீங்க. வார்த்தையினால நீங்க சுகம் கொடுக்குறீங்க. நீங்க தொட்டாலே உங்க ஆண்டவரே அந்த இடத்துல சுகம் இருக்கிறது. நீங்க அங்க போகாமலே வெறும் வார்த்தை கிரியை செய்கிறது. இசப்பா, இந்த பூமியை கூட உடைய கையினாலே ஒரு விளையாட்டுத்தனமா நீங்க செய்திருக்கீங்க ஆண்டவரே. ஆனால் அதுல எங்களை வைக்கும் பொழுது மிக பயத்துடனும் ஆண்டவரே நீர் என்னை எவ்வளவு வண்டர்ஃபுல்லா நீங்க
உங்களை கிரியேட் பண்ணி நீங்க அதுல வைத்திருக்கீங்க டாடி. எனக்காக எவ்வளவு யோசிச்சிருக்கீங்க சாமி. எனக்காக கடைசியா உங்களையே நீங்க தியாகம் கொடுத்து, ஏசப்பா இந்த வழியில தான் நீ நடக்கணும், இதெல்லாம் உனக்கு நடக்கும் நீங்க முன்குறித்து சொல்லி போயிருக்கீங்க. ஏசப்பா அந்த வழியில நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்கு பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் அநேக வருவது உண்டு தகப்பனே. ஐயா நீர் ஆண்டவரே இன்றைக்கு சொன்னது போல அந்த கரேஜ், ஃபெய்த், ட்ரஸ்ட், பிலீவ், ஒபீடியன்சி தகப்பனே இதை சுமந்து ஆண்டவரே உண்மையே பற்றி கொண்டு உங்களுடைய வழிகளில நடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். கட்டப்பட்ட கண்கள் யாவும் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டப்பட்ட இருதயங்கள் யாவும் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய வார்த்தைகளானது தகப்பனே அவர்களை விடுவிக்கட்டும் சுவாமி இந்த நேரத்துல. ஹல்லேலூயா. உண்மை ஆண்டவரே முற்றிலுமா உண்மை 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 பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில எந்த பாதையில ஆண்டவரே எங்க குடும்பத்துல இருக்கிற நடந்து போனாலும் சரி இயேசப்பா, நீர் அவர்களுக்கு சமூகத்திற்கு முன்பு நீங்க போறீங்க இயேசப்பா. நீங்க அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி அதுக்கப்புறம் இவங்களை நீங்க வர வைக்கிறீங்க இயேசு சாமி. ஆண்டவரே அந்த வனாந்திரத்துல ஒண்ணு இல்லாத இடத்துல கொண்டு நீங்க எவ்வளவோ போஷிச்சீங்க ஆண்டவரே. இந்த நாட்களில இயேசப்பா எங்களையும் போஷிக்கவும் எங்களை ஜீவனோடு வைக்கவும் ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே சுகபத்திரமா நம்முடைய வழிகளை நடத்துவது உமக்கு கூடும். இது உமக்கு லேசான காரியம். உங்களுடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கு. அந்த ஒருத்தருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு டாடி. அந்த பர்பஸ்க்காக தான் இங்க வந்திருக்கோம் தகப்பனே. உங்களுடைய பர்பஸை விட்டு வெளியே போறவங்களோட தகப்பனே நீங்க சிக்ஷித்து, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை நேசித்து ஆண்டவரே சிநேகிப்பது போல நீங்க எங்களை சிக்ஷித்து ஆண்டவரே நீங்க மறுபடியும் ஆண்டவரே உங்களுக்குள்ள நீங்களை சேர்த்துக்கிறீங்க டாடி. ஏசப்பா அந்த மாதிரி ராஜா இந்த நேரத்துல கூட டாடி என் குடும்பத்துல காணப்படுகிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவர்கள் மத்தியில எந்த ஒரு பிரிவின் ஆவியும் கிரியை செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே ஆவியானவரே நீங்க வாசம் செய்யுங்கப்பா. டேக் கண்ட்ரோல் ஆஃப் தர் ஃபேமிலிஸ் லார்ட் ஜீசஸ் ஃபாதர். எல்லா குடும்பத்திலும் உடைய பிரசன்னம் வேணும். அவங்க வீட்டுல நீங்க இறங்க டாடி. நீர் ஆவியானவரே தேவனே நீர் அக்கினியா இறங்கும் அப்பா. நீர் அந்த வீட்டுக்கு ராஜாதி ராஜாவாய் ஐயா நீர் இறங்கி ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பணத்தின் வேரியம் இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. சுகவீனங்கள் ஆண்டவரே அந்த இடத்துல இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீர் தாமே அவங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். விசுவாசம் இருக்கட்டும் ஆண்டவரே ஏசப்பா. விசுவாசத்துல குறைவேறு யாரா இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை நீர் நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சிறு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆண்டவரே அந்த மாயத்துல விழுந்து ஆண்டவரே அவங்க ஆத்மாக்களை இழக்கின்ற காரியமா இருக்குது ஆண்டவரே. அப்பா இந்த சிறு பிள்ளைகள் தான் எதிர்காலத்திலே ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே ஒரு வாரியர்ஸாய் நிற்கிற ஒரு சந்ததிகளா இருக்காங்க ஆண்டவரே. நாங்களும் வெறும் சீக்கிரத்துல மறித்து விடுவோம் ஆண்டவரே. தோ சுவாமி அழிவின் முதலாவது ஆரம்பத்துல நாங்க நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் வர இருக்கிறீர் ஏசப்பா. அன்றைய தினத்துல ஏசப்பா இந்த பிள்ளைகள் தான் தகப்பனே உங்களுடைய சமூகத்துல நிற்பார்கள் ஆண்டவரே. பிசாசானவன் அவர்கள் ஆத்மாக்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு ஆத்மாக்களை ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன். விசேஷமாய் சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் கருத்துல தருகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினாலே நீர் அவங்களை வழிநடத்துங்க இசப்பா. அப்பா நீர் உங்களுடைய வார்த்தையினால புடமிடுங்க தகப்பனே இசப்பா. யாருமே ஆண்டவரை கீழ்ப்படியாத ஒரு சந்ததியாய் மாறிவிடாத அப்படி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. அப்பா என்னுடைய குடும்பத்துல அநேக வாலிப பிள்ளைகள் இருக்காங்க ஆண்டவரை. படித்துக் கொண்டிருக்கிறார்களா இசப்பா. வெளியே போறாங்க உள்ள வராங்க சாமி. அவங்க வாலிபத்தை உங்களுடைய வார்த்தையினாலே ஐயா நீர் காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை தேட அவங்களுக்கு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. இரட்டை வேஷம் போடாதபடிக்கு வீட்டுல ஒண்ணும் வெளியே ஒரு விதமா இராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க இசப்பா. ஏன்னா நீங்க பாக்குறீங்க டாடி. எல்லாத்துக்கும் கணக்குண்டு தகப்பனே. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க தெரிஞ்சாங்கன்னா செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர்களுக்கு நீதி தீர்க்கப்படுமே, நியாயம் தீர்க்கப்படுமே ஏசப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு தீமையான கைகளோ ஆண்டவரே பிசாசின் தீமையான அசுத்தமான கரங்களோ பிள்ளைகள் மீது படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால கடிக்கிறோம் ஆண்டவருடைய ரத்தத்தை ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் மீது போட்டு நாங்க அவர்களை கன்சீல் பண்ணுகிறோம் ஏசப்பா உடைய ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா ஏசப்பா. நீங்க இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையான ஒரு வாழ்க்கை தாங்க சாமி. எங்க குடும்பத்துல அநேகர் வயதானவர்கள் இருக்காங்க சாமி. அப்ப அவர்களுக்கெல்லாம் இந்த கோவிட்ல எவ்வளவு டிப்ரெஷன்ஸ், ஆன்சைட்டிஸ், பாடி பெயின், நீ பெயின் எவ்வளவு வரும் டாடி. ஆனாலும் அதை வெளியே சொல்லிக்க முடியாம மனசுக்குள்ள அழுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இசப்பா. ஐயா நீர் இந்த நேரத்துல அவர்களை காண்கிறீர் ஐயா. நீர் என்னை காண்கின்ற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு சத்ருவானவனுக்கு கூட தகப்பனே நீர் எவ்வளவு நன்மைகளை செய்கிறீர். ஆனால் உண்மை தேடுகின்ற பிள்ளைகளுக்கு நீர் எவ்வளவோ செய்வீர் தகப்பனே. அதை காட்டிலும் இசப்பா இந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு நீங்க வர்றீங்கப்பா. அவங்களுடைய உடம்பு வலி, முட்டி வலி, அவங்க மனக்கசப்புகள், அவங்க சஞ்சலங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் மறைத்து போடும்படிக்கு ஜெபிக்கிறேன். உங்களுடைய தூதர்களை அனுப்புங்க டாடி. ஒருத்தருக்கும் நீங்க தூதர்களை நியமிச்சிருக்கீங்க. We pray for all the individual angels, Lord. Strengthen them, Father God. Strengthen them, Lord, so that they will guard and protect us, Lord Jesus, Father. யாருக்குன்னா ஆண்டவரே பிசாசனுடைய ரொம்ப ஆண்டவரே போராட்டம் இருந்தால் லார்ட் வி ப்ரே சென்ட் இன் யுவர் மைக்கேல் ஏஞ்சல் லார்ட் எஸ்அப்பா. ஹெல்ப் தெம் லார்ட் ஜீசஸ் டு ஸ்டாண்ட் தேர் அண்ட் ஃபைட் ஃபார் தெம் லார்ட் ஜீசஸ். லார்ட் நாங்க தானியேல் புத்தகத்துல கூட நாங்க படிக்கிறோம் ஏசப்பா. அப்பா இந்த நேரத்துல கூட சுவாமி ராஜா எங்கள் மத்தியில நீங்க இருந்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய பிரசன்னத்தை நீங்க வைத்தீங்க ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இந்த தினத்துல கலந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டி நீர் இன்னும் அநேகர் ஆண்டவரை சேராதபடிக்கு இதுல கலந்து கொள்ளாதபடிக்கு அநேக தடைகள் இருக்குது ஆண்டவர். உமக்கு சுத்தமா இருந்தால் அத்தடைக்கற்கள் எல்லாவற்றும் நீட்டி வருகிற நாட்களே
அவர்களை சேர்த்துக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசுசாமி. ஆண்டவரே, ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்க பிரசன்னமா இருங்க ஆண்டவரே. அவங்களை பாதுகாத்தருளும் சுவாமி. பிசாசானவன் எந்த ஒரு கிரியை அவர் மீது செயல்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் நீர் பாதுகாத்தருளுங்க இயேசப்பா. அப்ப போராட்டமான வாழ்க்கையில மாத்திரம்தான் சுவாமி உங்களுடைய வல்லமையை காணக்கூடும் இயேசப்பா. ஆனால் அந்த போராட்டத்தை சகித்துக் கொள்கின்ற பலனும் ஆண்டவரே அவர்களுக்கு இல்லை, விசுவாசமும் இல்லை ஆண்டவரே. யாருக்கெல்லாம் ஆண்டவரே அந்த சகித்துக் கொள்கின்ற பலனும் விசுவாசம் இல்லையோ, நீங்க அவங்களுக்கு அந்த பலத்தையும் விசுவாசத்தையும் ஊற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன் டாடி. இந்த இரவு நேரத்துல இயேசப்பா மிஷலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிஷலுக்கு பரிபூர்ணமான சுகத்தை நீங்க கட்டளையிடுங்க டாடி. அவங்க கம்ப்ளீட்டா ஹீலா இயேசுவின் நாமமே அப்பா உம்முடைய நாமத்திற்காக வந்தீங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. எந்த மனிதரோட முகத்துக்கு அல்ல டாடி. நாங்கெல்லாம் யார் இயேசப்பா? நாங்களும் குப்பையும் தூசியும் புழுக்களமா இருக்கோம் டாடி. நாங்க சொன்னா எதுனா நடக்குமா டாடி? ஆனா உங்களுடைய நாமத்தினால இயேசப்பா நாங்கள் கேட்கும் பொழுது அது நீங்க எங்களுக்கு செய்றீங்க டாடி. உங்களுடைய நாமத்தை நாங்க உயர்த்திக்கிறோம் சுவாமி ராஜா. ஹல்லேலூயா. அப்பா மிஷலுக்கு பரிபூர்ணமான சுகம் கொடுங்க. ராஜ்குமார் பிரதருக்கு அவங்க வைஃப்க்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுங்க டாடி. அலெக்சாண்டரும் அவங்களுடைய பாட்டிக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுங்க டாடி. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எரிக்குடைய பாட்டிக்காகவும் ஆண்டவரே, எரிக் பாட்டிக்கு கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன் கொடுங்க டாடி, அவங்க ஹெல்த்துக்கு டாடி. ஹல்லேலூயா. அப்பா இன்னும் யாரெல்லாம் பேர் சொல்ல முடியாதவர்கள் எல்லாம் சுகவீனமா இருக்கிறார்களோ, வெளியே சொல்லிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றதான சில வியாதிகளும் இருக்கும் டாடி. அது எல்லாத்தையும் கூட நீங்க சுகப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆவி ஆத்மா சரீரத்தை பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம். துதியும் கனமும் நாமத்துக்கு ஏறடிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேள் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். 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 சகோதரியும் அவருடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் நீங்கள் தாங்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். அது மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரி சுவிசேஷகி வாட்சன் அவர்கள் வந்து ஆசீர்வாதத்தை கோருமாறு அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the good Lord be with you, bless you, guide you, and guard you, and protect you, and take care of all your endeavors and needs according to his riches and glory. தேவன் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தி உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி நடத்துவாராக. Amen. Thank you all for joining us tonight. Tomorrow 8 o'clock we'll join. God be with you. Peace be with you. Thank you, brother. God be with you. Thank you. Thank you, sister. Thank you so much.